ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வாடிக்கையாக உள்ளது என நாம் இந்தியர் கட்சி மாநில தலைவர் NP ராஜா விமர்சித்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாம் இந்தியர் கட்சியின் செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நாம் இந்தியர் கட்சியின் மாநில பொருளாளர் ஜெயகணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில தலைவர் NP ராஜா கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வாடிக்கையாக உள்ளது என்றும், அன்று கமல் இன்று விஜய் வந்துள்ளார் அவ்வளவுதான் என்று கூறினார். அந்த படம் மாறுதலாக இருக்க வேண்டாமா? போன வட்டம் உள்ள படம் மாதிரியே இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் இது பண்ணுவோம். கட்சி சார்பாக இன்று 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. கட்சியினுடைய நோக்கம் சுதந்திர இந்தியா உருவாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு நம் முன்னோர்கள் மக்களாட்சி தத்துவத்தை நிறைவேற்றி வந்த காலம் போய் கடந்த 10-15 ஆண்டு காலமாக மறுபடியும் மன்னராட்சி முறைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை? இப்போ பொது தேர்தல் நடக்கு, மக்களாட்சிக்கான பொது தேர்தல் நடக்கு. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு தேவையில் என்ன பற்றாக்குறை இருக்குது அப்படின்றத நாங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். அதில் இன்றைக்கி 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 50 தொகுதிகள் வரைக்கும் எங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. கணிசமான வாக்கு வாங்குவோம். 1-2 தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொது தேர்தல் வரும் காலங்கள்லாம் இப்போ ஒரு 15-20 வருஷமாகவே யாராவது ஒரு நடிகர் உள்ளே விழுந்துடுறாங்க. பொதுவாக நடிகர்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் வாக்கா மாறுதோ மாறலையோ, நல்ல படித்த இளைஞர்களும் ஒரு 45 வயது 50 வயது கடந்தவர்களும் கற்றவர்கள் தான் இருக்காங்க. அரசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகும்போதே கூட்டம் அதிகமாக வரும்போது அவங்க எப்படி அரசை நிர்வாகம் பண்ண முடியும்? இப்படி அரசு சரியாக நிர்வாகம் செய்யாமல் தான். அரசுன்னா யார்? அதிகாரிகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறவங்க அதிகாரிகளை செம்மையாக நிர்வாகம் பண்ணணும். இல்லைன்னா அதிகமான வரி கட்ட வேண்டி இருக்குது. இன்றைக்கி அதிகமான வரி கட்ட வேண்டி இருக்குது. எல்லோரும் கடனுக்கு உள்ளாக வேண்டி இருக்குது. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்குது. எல்லோரும் கடனை அடைக்கிறதுக்கும், நோய்க்கு மருந்து எடுக்கிறதுக்கும், மருந்து வாங்குறதுக்கும், மெடிக்கலில் கூட்டமாக நிற்கிறதுக்கும், மொத்தமாக ஒரு பக்கமாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும், இப்படி மக்களை பூரா ஒரு அடிமைப்படுத்தின மாதிரி ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்களாட்சி முழுமையாக நடைபெற்ற மாதிரி எங்கள் வியூவில் தெரியல. அதனால் எங்கள் வேலை மக்களாட்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை தூண்டுறதும் நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்குறதும் தான்.